ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். இன்றைக்கி நம்ம கம்பராமாயணத்தில் பாலகாண்டத்தில் நகரப்படலத்தில் 61வது பாட்டு பார்க்க போகிறோம். வளை ஒலி வயிர் ஒலி மகர வீணையின் கிளை ஒலி முழவு ஒலி கிண்ணறத்து ஒலி துளை ஒலி பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளை ஒலி கடல் ஒலி மெல்லிய விம்முமே. இதுதான் பாட்டு. இப்போ பதம் பிரித்து பொருள் பார்க்கலாம். வளை ஒலி வயிர் ஒலி, அந்த நகரமெங்கும் சங்குகளின் ஓசை கொம்புகளின் ஓசை. இந்த இடத்துல வளை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது வந்து சங்குக்கான இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம வளையல்னு சொல்கிற வளை அது அந்த அர்த்தம். அதை தவிர சங்குகள் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் சங்குகள். அந்த அயோத்தி நகரத்தோட வர்ணனை தான் இதுவும். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பாட்டு தான் இதுவும். சங்குகள் எங்கே பார்த்தாலும் சங்கோலி முழங்குகிறது. வயிர் ஒலி, வயிர் அப்படின்னா கூர்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை தவிர மூங்கில், அப்புறம் நம்ம ஊதுக்கொம்பு, அதாவது இங்கிலீஷில் பியூகிள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு விதமான லார்ஜ் ட்ரம்பெட், அந்த பியூகிளுக்கும் வயர் அப்படின்னு பேர். அதனால் இந்த இடத்துல அந்த மாதிரியான ஒரு கொம்பின் ஒலி. இதை தவிர மகர வீணையின் கிளை ஒலி, மகர யாழ் இனங்களின் ஓசை. இந்த இடத்துல மகர யாழ் அப்படிங்கிறது இப்போ நம்ம வீணை அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணுறோம்ல, வீணை யாழ் இது. அது ஏன் அப்படி வீணை யாழ் ரெண்டுத்தையுமே குறிக்கும் அப்படின்னா, யாழுங்கிறது தான் ஆதி காலத்தில் பயன்படுத்தின ஒரு இசைக்கருவி, அதுலேருந்து தான் வீணையே வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல ரெண்டையுமே சொல்லலாம். ஏன்னா கிளை ஒலி அப்படின்னு சொல்கிறார். கிளைனா இந்த இடத்துல அந்த இனங்கள், யாழ் நரம்போசை ஏற்படுத்தும் கருவிகளுக்கான இனங்கள், நம்ம ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறோம்ல, அது அந்த இனங்கள் எல்லாத்தையுமே குறிக்கிறதுனால மகர வீணைன்னு சொல்லலாம், மகர யாழ்னு சொல்லலாம். நான் ஏற்கனவே யாழ் அப்படிங்கிறது 4 விதமாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். பேரி யாழ், சகோட யாழ், மகர யாழ், செங்கோட்டி யாழ் அப்படின்னு 4 விதமான யாழ்கள் இருக்கும். அந்த மாதிரியான இசைக்கருவிகள் எழுப்பும் ஒலி அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது முழவு ஒலி. முழவுன முரசு, மத்தள ஓசை. கிண்ணறத்து ஒலி, கிண்ணறம் அப்படின்னா ஹார்மோனியம் இல்லாட்டி பியானோ, அதை குறிக்கும். அதாவது பியானோவுக்கான தமிழ் சொல் வந்து கிண்ணற பெட்டி தான், இல்லாட்டி ஹார்மோனியம். அதனால் அதனுடைய ஓசை. துளை ஒலி, துளை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆகுபெயராக வருது. அதாவது துளைக்கப்பட்ட கருவிகளை தான் துளை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே துளைன்னா நாதஸ்வரம், அப்புறம் புல்லாங்குழல் போன்ற கருவிகள், இசைக்கருவிகளுக்கு எப்படி துளை போட்டு அதன் மூடாக காற்று ஊதி வரக்கூடிய எழுப்பக்கூடிய ஒலிகள். அதனால் இங்கே புல்லாங்குழலின் ஓசை அதை சொல்கிறார். பல் ஈயம் துவைக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஈயம் அப்படின்னா வாரினால், நம்ம ஏற்கனவே பல பாடல்கள் முன்னாடி பார்த்துருக்கோம். வாரினால் இழுக்கப்பட்டு கட்டப்பட்டு நம்ம உடுக்கை, அப்புறம் முரசு, இந்த மாதிரியான ட்ரம்ஸு, பொதுவாக ட்ரம்ஸு. பல்யம் துவைக்கும் மற்றும் பல வகை வாத்தியங்கள் முழங்கும். துவைக்கும் அப்படின்னா முழங்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ துவைத்தல் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒலித்தல், ஆரவாரம் எழுப்புதல், புகழ் பாடுதல் அப்படின்னு நிறையா அர்த்தம் இருக்குது. இதை தவிர துணி துவைக்கிறது, நம்ம துணியை துவைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த அர்த்தமும் இருக்குது. அந்த துணி துவைக்கிறதையே ஏன் துவைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ உள்ள மாதிரி வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கிறதெல்லாம் இல்லை. நம்ம வந்து அதாவது துணியை நல்லா அடித்து ஒலி அப்படி தானே துவைப்பாங்க. துவைக்கிற கல்லில் போட்டு அடித்து எடுப்பாங்கல்ல, அது எழுப்பக்கூடிய ஒலி, அதனால துவைக்கிறதுன்னு சொல்கிறோம். இதனாலேயே நம்ம அவன் என்னை துவைச்சிட்டான் அப்படின்னா அதுக்கும் சொல்லுவோம்ல. அது என்னன்னா, நான் என்னை கதற அவன் அடித்தான் அப்படின்னு சொல்கிறதுனால துவைச்சிட்டான் அப்படின்றது அடிக்கிறதுக்கும் சொல்லுவாங்க இந்த இடத்துல. அதனால பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளையொலி அப்படின்னா பல வகையான வாத்தியங்கள் முழங்கும் சும்மையின் விளைவு ஒலி. இந்த மாதிரியான ஆரவாரங்கள். சும்மை அப்படின்னா சத்தம், அதாவது சும் அப்படின்னா சத்தம் அப்படின்னு அர்த்தம்.
சும்மா இப்போ நம்ம கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் வர்ற சும்மா ஆனாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எதிர்மறையை குறிக்கும். பொறுமை, பொறாமை ஆணு சேர்த்தாலே அது வந்து எதிர்மறையை குறிக்கும்ல. அதனால சும்முன்னா ஒலி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்னா ஒலி எழுப்பாமல் இருக்கியா, அமைதியாக இருக்கியா, இயல்பாக இருக்கியா அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த இடத்துல சும்மை அப்படின்னா இந்த மாதிரி பல ஒலிகள், பலவிதமான ஆரவாரங்கள் அதன் விளைவாக உண்டாகும் ஓசை. கடல் ஒலி மெல்லிய விம்முமே ஆகிய இவ்வோசைகள் எல்லாம் கடல் முழக்கமும் மெலியும்படி ஒலிக்கும். இவ்வளவு சத்தங்கள் இருக்கு. இந்த சத்தங்கள் எல்லாத்தினாலையும் கடல் எழுப்பக்கூடிய ஒலி அதுவே ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். நான் போன பாட்டிலேயே சொல்லியிருப்பேன்ல, அதாவது ஒளி வீசுதல் அப்படிங்கிறதுக்கு காலுதல், இசைத்தல், மின்னுதல் அப்படின்னு விதவிதமாக, மின்னலின் ஒளி மாதிரி இருக்கிறதுனால மின்னுதல் அப்படின்னு அந்த மாதிரி எப்படி 3 விதமாக சொல்கிறாரோ, இந்த இடத்துல ஒலி சத்தம் எழுப்புறதுக்கு 3 விதமான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாரு. ஒலித்தல், சும்மைங்கிற வார்த்தை, அடுத்தது விம்முதல். இந்த 3மே ஒலி எழுப்புதல், துவைத்தல், இந்த 4மே ஒலி எழுப்பக்கூடிய விஷயத்தை பற்றி வர்ற வார்த்தை தானே. அதில் விம்முதல் அப்படின்னா நமக்கு ரொம்ப விம்மி அழுதான் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதாவது மேல் மூச்சு கீழ் மூச்சு மூச்சு இறைச்சி அழுதான் அப்படின்னு, அந்த விம்மாத்தல் அப்படின்ற ஒரு அர்த்தம். இதை தவிர நிறைதல், மிகுதல், ஈனுதல், மலர்தல் இப்படிலாம் அர்த்தம் இருக்குது. இதை தவிர ஒலித்தல் அப்படின்ற அர்த்தமும் இருக்குது. அந்த அர்த்தத்தில் தான் இங்கே வருது. இப்போ இவர் இந்த பாட்டின் மூலமாக என்ன சொல்ல வராரு? அயோத்தி நகரம் எங்கும் சங்கொலி, அப்புறம் இவர் எந்த வாத்தியத்தையுமே விட்டு வைக்கல. அதாவது வயிறு ஒலி, அப்புறம் வீணையின் ஒலி, ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, முழவொலி, பெர்குஷன், ட்ரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கிண்ணறத்து ஒலி, துளை ஒலி, விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஏன்னா புல்லாங்குழல்னு சொன்னோம்ல, இந்த மாதிரி எல்லா விதமான வாத்தியங்கள், பல்யம் துவைக்கும் எல்லா விதமான வாத்தியங்களும் ஒலி எழுப்புது. அதன் காரணமாக கடல் ஒலியே மெலிந்து சத்தம் எழுப்புவதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த பாட்டுக்கும் அயோத்தி நகரம் எவ்வளோ, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே எங்கே ஒரு நிசப்தமாக ஒரு சத்தமே இல்லாமல் ஒரு வீடு இருந்ததுன்னா பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, நாதமற்ற வீடாக இருக்கே அப்படின்னு. அந்த இடத்துல நாதமற்ற வீடுன்னு எதை குறிக்கிறாங்க? நாதன் அப்படின்ற சொல்ல எதுலேருந்து வருது? தலைவன், நாதன்னா தலைவன் அர்த்தம். நாதமற்ற வீடு அப்படின்னா எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியுமே வெளியில் தெரியாதபடிக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி ஒரு ஜேஜேன் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ஒரு ஆரவாரம் இருக்குது அப்படின்னா திருவிழா கோலம் பூண்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. திருவிழாவில் எப்படி ஜேஜேன்னு மக்கள் ஆரவாரம் எழுப்புவாங்களோ அந்த மாதிரி இருக்கே உங்கள் வீடு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி ஆரவாரத்தோடு இருக்குது அப்படின்னா அது ரொம்ப உயிர்ப்போடு இருக்குது அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான். அதனால் இப்பேற்பட்ட ஒலிகள் எல்லாமே எழும்புது அப்படின்னா அயோத்தி நகரம் தான் ரொம்ப எல்லாம் நிகழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதனால தான் எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போ நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. வளை ஒலி, வயிர் ஒலி, மகர வீணையின் கிளை ஒலி, முழவு ஒலி, கிண்ணறத்து ஒலி, துளை ஒலி, பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளை ஒலி, கடல் ஒலி மெலிய விம்முமே. இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது, சர்வேஷாம் சாந்திர்பவது, சர்வேஷாம் பூர்ணம் பவது, சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்திஹி.